ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது பங்குனி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். பங்குனி மாதம் 1ஆம் தேதி பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே செவ்வாய் பகவான், புதன் பகவான், ராகு பகவான் 3 கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மீன ராசியிலே சூரிய பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் 3 கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. மீன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் பங்குனி மாதம் 13ஆம் தேதி மேசராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். கும்பராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் பங்குனி மாதம் 18ஆம் தேதி மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். கும்பராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் பங்குனி மாதம் 23ஆம் தேதி மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போது தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். ராசியில் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வழிபாடுகளில் வேகம் குறைந்திருக்கும். இன்று செய்யலாம், நாளை செய்யலாம் என்று தள்ளிப்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. பாகிஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப பாகிஸ்தானாதிபதி 23ஆம் தேதி வரை களத்திர ஸ்தானத்திலும் 23ஆம் தேதிக்கு பிறகு ஒரு பயணம் செய்வதால் முற்பகுதி உங்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். இந்த இடங்களில் இருந்தால் பணப்பரப்புகள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஆபரணங்கள்லாம் வாங்குவீர்கள். தெளிவிருக்கும். எந்த வகையும் சாதுரியமாக பேசி எளிதில் முடிவீர்கள். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். 23ஆம் தேதியிலிருந்து உங்கள் பேச்சிலே கவனம் தேவை. பேச்சு உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழலும் உண்டு. கூடுதல் கவனம் தேவை. மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். இம்மாதத்தினுடைய இறுதி வாரத்தில் ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரிய ஸ்தானத்தை இடுவதால் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் உண்டு. அவர்களால் ஆதாயம் உண்டு. பக்க பலமாக இருப்பார்கள். பயணங்களால் ஆதாயம் உண்டு. செய்திகளெல்லாம் வந்து கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு. எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானாதிபதி இம்மாதம் அஷ்டமஸ்தானத்திலும் பயணம் செய்வதால் ஒரு பகுதியிலே உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. மேன்மையடைவீர்கள். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளிடம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். பணத்தால் நீங்கள் ஆதாயத்தை பெறுவீர்கள். அதனுடைய பிற்பகுதிகளே தாய்த்து போக வேண்டும். உங்களுக்கு இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். தாயார் நிலையிலும் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானாதிபதி இம்மாதம் ஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டு புத்திரஸ்தானத்தை பார்வையிடுவதால் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலருக்கு புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் ஏற்படும். சிலர் புத்திரர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள். கலைத்துறைகளுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. ஆசைகளை சந்திப்பவர்களுடைய ஆசியும் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைந்திருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும். ஸ்தானத்திலே விரையாதிபதி பயணம் செய்து கொண்டிருப்பதும் ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இருந்து வந்த தொல்லைகள் உங்களுக்கு அகலும். பாதிப்படுவர்களும் கடந்து விழுவதற்கான ஒரு சூழல் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். செவ்வாய் பகவான், புதன் பகவான், ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பாகிஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியுமான புதன் பகவான் 13ஆம் தேதி வரை பயணம் செய்து கொண்டிருப்பதால் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கான கூட்டுத்தொழிலில் அபரிவிதமான முன்னேற்றத்தை காண முடியும். இருந்து வந்த பிரச்சனைகள் இருந்து பங்காளியுடன் நல்ல ஏற்படும். ராசிநாதன் பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவருடன் இணைந்து பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது.
எந்த ஈடுபட்டாலும் எச்சரிக்கையுடனும் ஒன்றுக்கு பல முறை யோசித்து செயல்படுவது மிகவும் நல்லது. எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்யாதிபதி இம்மாதம் அவர் களத்திர ஸ்தானத்திலும் அஷ்டமஸ்தானத்திலும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பகுதியிலே உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தங்களில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அவற்றை சாயமாக கையாண்டு வெற்றி காண்பீர்கள். புண்ணியெல்லாம் போய் வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. கர்மகால ஈடுபடுவீர்கள். ஆனால் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கும் தந்தைக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானாதிபதி இம்மாதம் அஷ்டமஸ்தானத்திலும் பாக்கியஸ்தானத்திலும் பயணம் செய்வதால் இம்மாதத்துடைய பகுதியிலே உங்களுடைய தொழிலிலே ஒரு மந்த நிலை ஏற்படலாம். ஆனால் பிற்பகுதியிலே ஒரு நல்ல முன்னேற்றத்தை காண முடியும். எல்லாம் கூடுதல் முயற்சிக்கு பிறகு உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். பிறகு மூலமாக காரியங்கள் சிறிது அதில் வெற்றி காண்பதே மிகவும் நல்லது. குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் மூத்த சகோதரர்களுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்கள்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். எந்தவித கிரகங்களும் அல்ல. விரைய ஸ்தானாதிபதி இம்மாதம் 1ஆம் தேதி ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. செலவுகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். திருப்பொருள் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் விளைவினை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.